தப்பிச்சிடலாம் சிரிச்சு அதை பாட்டி பிரிச்சட்டுக்கு பண்ண போகிறவனே. இப்போ நம்ம ஊரில் என்ன கேட்பீங்க, இப்போ நான் உங்களெலாம் பார்க்க வந்தால் வாங்க எப்படி இருக்கீங்க, அடுத்த தடவை காலேஜ் வாங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அங்கே பாருங்கள் அப்படி கிடையாது. பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தோடனே எதுக்காக இங்கே வந்து எத்தனை நாள் இருப்பேன், எப்போ போவேன் நான் அவங்க வந்து கேட்குறேங்க இஷ்டம் போய்ங்க இல்லை ஒன் ப்ரோக்ராம் இன் அந்த சைடு ஒன் சைடு நம்ம ஓகேட்டு அவங்க ஒரு ஃபோனில் பேசுகிறாங்க. அதில் வருது, நீ ஒரு நாள் வருவதற்கு நம்பகத்தன்மையாக இல்லை, எதற்காக வந்தாய்? நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும், நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்தேன். நீ யாருன்னு ஒரு அரை மணி நேரம் அவங்கள்ட்ட பேசி சண்டை போட்டுட்டு ஒரு போராட்டம் வந்தது மேடம். அதனால் தயவுசெய்து அட்லீஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட் போகிற அளவுக்காச்சும் எல்லோரும் படிங்க. நல்ல விஷயம் சரிங்களா? ஏன்னா வந்து தனுஷ் சார் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருந்து படிப்பை மட்டும்தான் யாராலையும் எடுத்துக்க முடியாது. படிப்பு தான் முக்கியம். நீங்களாம் எத்தனையோ பேர் அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பொண்ணு வந்து நல்லபடியாக படிக்கணும் பண்ணுவாங்க. அவங்களை கட்டி கொடுக்குறப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணு அங்கே பெரிய பணக்காரியாக இருக்கா, இங்கே பெரிய பணக்காரியாக இருக்கா, என் பொண்ணு அங்கே நான் கொடுத்துருக்கேன்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. என் பொண்ணு எம்பிஏ படிச்சிருக்கா, பிஏ படிச்சிருக்கா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அவங்க பெற்றவங்களுக்கு வந்து நாங்கள் இது பண்ணப்பெல்லாம் எங்களுக்கு படிப்பு பணம் இல்லை, காசு இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த கஷ்டம் இருந்தாலும் தான் புள்ள படிக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்காகவே நீங்கள் அப்பா அம்மாவை வந்து நீங்கள் நல்லபடியாக பெருமைப்படுத்தணும். ஏன்னா எல்லாமே இப்போ என்ன சொல்ல, பெண்கள்லாம் எல்லாத்துக்கும் சமமாயிட்டோம். ஆண் பெண் எல்லாமே சமந்தான். உங்கள்கிட்டையும் எல்லா திறமையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து உங்கள் பேர் இது பண்ணணும். உங்கள் அப்பா அம்மா தயவுசெய்து நல்ல பேரோட காப்பாற்றுங்க. கடைசி வரையும் அப்பா அம்மா கூடவே வச்சு காப்பாற்றுங்க, எங்கேயும் விட்டுறாதீங்க. ஏன்னா அதுதான் முக்கியம். இப்போ எல்லாமே சொல்கிறாங்க, ஏன்னா பெண்கள் பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களாம் பார்த்து திடீர்னு நான் பாருங்கள், நான் வந்து மோட்டிவேஷனில் இறங்கிட்டேன் சீரியஸாகவே. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த உலகத்தில் அப்பா அம்மாவை தவிர வேறு யாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க போகிறது கிடையாது. அவங்க மட்டும்தான். நீங்கள் புள்ள எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு புள்ள நீங்கள் வந்து ஒரு ரவுடி எதுன்னு சொல்லி போய் நீங்கள் வீட்டில் போய் சொன்னாலுமே தான் அப்படிலாம் என் புள்ள கிடையாதுன்னு சொல்கிறது தாய் தந்தை மட்டும்தான். ஏன்னா தான் பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு என்றைக்குமே மகாராணி தான். பணம் காசு எது இல்லைன்னா கூட அந்த குழந்தைகளை வந்து அழகாக பார்த்து மகாராணியாக பார்த்துக்கூடியது அப்பா அம்மா தான். அவங்கள கை விட்டுறாதீங்க. எல்லாருமே நல்லா படிங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இதே சப்போர்ட்டை எப்பயும் கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக அடுத்த வர படங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே பண்ணுறேன். தவிர்த்து வந்து இன்னொரு கெஸ்ட்டு உங்களுக்கு வருவாப்பில். கேமராமேனுக்கு கவுண்டர் இருக்குது, செல்லில் ஒன்று எடுப்பாப்பில், கேமராவில் ஒன்று எடுப்பாப்பில் வருவாப்பில். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் அடுத்த அண்ணா பேபி எவ்வளோ ஒரு க்ரௌடா ஏதோ அவளுக்கு நான் ஹீல்ஸ் போட்டு தெரியும். ஓகே, லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்யூ. எங்க மேடம் ஏரோ மைக் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.